This podcast was produced by OAR FM Dunedin with support from New Zealand On Air. அன்பார்ந்த ஒட்டாகோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கியா ஓரா நமஸ்காரம். வேறவர் யூ ஆர் 105.4 சிற்றலை வரிசையில் நான் உங்கள் கேசவா. இது உங்கள் பக்தி மார்க்கம் நிகழ்ச்சி. போன வாரம் நம்ம பக்தி மார்க்கம் நிகழ்ச்சியில் மௌனம் அப்படின்னா என்னன்னு பேசிகிட்டு இருந்தோம். மௌனத்தோட 4 படிநிலைகள், 4 ஸ்டெப்ஸ் ஃபார் டூயிங் மௌனம் ஆஸ் எ மெடிடேஷன், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி மௌனம் பற்றி பேசும்போது அகெயின் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஆதரவு தந்தால் தான் நமக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும் இந்த ஷோலாம் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட ஃபீட்பேக்குக்கும் உங்களோட அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். மறக்காமல் வாரம் நிகழ்ச்சியை கேளுங்க. மறக்காமல் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இப்போ மௌனம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது 4 ஸ்டேஜஸ் சொன்னோம். முதல் ஸ்டேஜ் நம்ம அப்படி வேர்பலாக குவாய்ட்டாக இருக்கிறது. செகண்டு இன்ட்ராசெப்ஷன், கொஞ்சம் அப்படி நம்மளே அப்சர்வ் பண்ணுறது. 3வது நிலைமை மைண்டை அப்சர்வ் பண்ணுறது. 4த்து ஆக்டிவாக மௌனமாகவே இருக்கிறது, மைண்ட் அண்ட் டாக். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போது ஒரு அழகான கேள்வி இந்த மௌனம்ன்றது நம்ம தமிழர்களுக்கு புதுசான ஒரு விஷயம் கிடையாது. நான் போன வாரம் சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். மௌன விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம நேரடியாகவே பார்த்துருப்போம். அப்போ இந்த மௌனம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு ஃபிலாசபி ஆர் மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ் எங்கேருந்து வருது? இதுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் என்ன சம்மந்தம், ஆர் இந்தியன் கல்ச்சர் ஆர் சனாதன தர்மத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா நிறைய சம்மந்தம் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளோட தர்மம், சனாதன தர்மம், நம்மளோட கல்ச்சர், சிவிலைசேஷன்றது தொன்று ஏன்ஷியன்ட், ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மோஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் இல்லையா? அதுவும் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய சிவிலைசேஷன், ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் நம்மளது. எங்கே இதுக்கெல்லாம் ஆரிஜின் யாருக்கும் தெரியாது. பல 1000 வருஷங்கள், 1000 வருஷமா, 10,000 வருஷமா, 40,000, 100,000 இது நமக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி ஆரிஜின் எங்கே, என்ன டேட்டு அப்படின்னு கேட்டால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எப்போவுமே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் மெசேஜ் என்ன, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அந்த மெசேஜை எப்படி நம்ம நம்மளோட வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் ப்ராக்மேட்டிக்காக எப்படி அதை நம்ம அப்ளை பண்ணுறது. ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க, இது பண்ணால் நல்லது அப்படின்னு யாரோ சொல்லும்போது அதை நம்ம கேட்குறது ஒன்று, கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒன்று, நாலேஜ் வளர்த்துக்கிறது ஒன்று. தட் இஸ் ஆல்வேஸ் குட். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில், பொதுவான விஷயங்களில் நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். நிறைய பேர் ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்க தியரிட்டிக்கலாக. பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அப்ளை பண்ணி ப்ராக்டிஷனராக இருக்கவங்க கொஞ்சம் கம்மியான பேராக தான் இருப்பாங்க. இதுக்கு அழகாக நமக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காரு அர்ஜுனன் கிட்ட, இந்த மாதிரி பக்தி யோகாவாக இருக்கட்டும், கர்ம யோகாவாக இருக்கட்டும், ஞான யோகாவாக இருக்கட்டும், எந்த மாதிரி யோகத்தையும் அதன் மூலத்தை புரிஞ்சுக்கிறவங்க, ரூட்டை புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கோடியில் ஒருத்தராக இருப்பாங்க அர்ஜுனா. அந்த கோடியில் ஒருத்தனாக இருக்கிறவங்க அந்த குரூப்பில், அதில் கோடியில் ஒருத்தர் தான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆத்மார்த்தமாக ஃப்ரம் த சோல் தே வில் ப்ராக்டிஸ், தே வில் பி ஏபிள் டு ப்ராக்டிஸ். அதில் ஏதோ கொஞ்சம் பேர் தான் முழுசாக புரிஞ்சு அந்த கடைசி நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி வி நோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்றதோட நம்ம முழுசாக புரிஞ்சு அப்ளை பண்ணி தெளிவான நிலைமையை போகிறதுன்றது ஒரு ப்ராசஸ் அப்படின்ட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த ப்ராசஸ் அப்புறம் நம்ம பண்ணவே வேணாமா, இவ்வளோ சொல்லும் போதே காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கே, அப்போ நான் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னா அது நம்மளோட இண்டிபெண்ட் சாய்ஸ். அங்கே நம்மளோட வில் வருது. ஹியூமன் வில் ஆல்வேஸ் டேக் ஓவர். பட் எந்த ப்ராசஸுமே நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், எல்கேஜி ஸ்டார்ட் பண்ணும்போது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அண்ணாக்கெல்லாம் பார்க்கும்போது பெரிய அண்ணா, நான் பெரிய படிப்பு படிக்கிறாங்கன்னு நமக்கு தோணும். பட் நம்ம படிக்க மேலே வர நமக்கு என்ன ஆகும், நமக்கே ஒரு ஆசை வரும், நம்மளோட கெரியரில் ஒரு ஊன்றுகோல் வரும். அந்த ஊன்றுதல் வரும்போது நமக்கும் we can able to achieve things. அந்த மாதிரி தான் நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு முயற்சி, ப்ராக்டிஸ். நமக்கு தெரிஞ்ச மாதிரி முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி, சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முயற்சி பண்ண அன்றாடமாக டெய்லி பண்ண காம்ப்ளெக்ஸாக இருக்கிற பல விஷயங்கள் கூட ரொம்ப சிம்பிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மௌனம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், 4 படிநிலைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது இதுக்கெலாம் யார்ப்பா குரு, யார்ப்பா இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா
அகைன் சொன்ன மாதிரி யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் சித்தர் சம்பிரதாயத்துலேயும் ட்ரெடிஷன்லையும் சித்திக் ட்ரெடிஷன், சித்தா ட்ரெடிஷன் ஆஃப் சவுத் இந்தியாலையும் இது இருந்திருக்கு. அதே மாதிரி ரிஷிகள் முனிகள்னு நார்த் இந்தியன் ட்ரெடிஷனில் இருந்த ட்ரெடிஷன்லேயும் அந்த ஃபிலாசபிலையும் மௌனம்ன்றது ஈக்குவலாக இருந்திருக்கு. இந்த ரிஷி சித்தர் இதெல்லாம் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போவே வேணாம், அதெல்லாம் நம்ம நேவிகேட் பண்ணிப்போம். பட் அகெயின் மெயினான கருத்து மௌனமாக இருக்கிறது நம்ம பாரம்பரியத்துக்கே நம்ம ட்ரெடிஷனுக்கே உண்டான ஒரு விஷயம். தேவையில்லாமல் நம்ம பேசக்கூடாது, கடுஞ்சல் பேச வேண்டாம் அப்படின்ட்டு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த மாதிரி நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றது நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிற ஒன்று. இதெல்லாம் எங்கே தொடங்கிச்சுன்னா கண்டிப்பாக சிவன்கிட்டேருந்து தொடங்கிச்சு அப்படின்ட்டு நிறைய சித்தர்கள் அவங்களோட நூட்களில், ரிஷிகளும் அவங்களோட நூட்களில் எழுதியிருக்காங்க. அதில் நம்ம போன வாரம் பேசின மாதிரி தட்சிணாமூர்த்தி அப்படின்ற சிவனோட ஒரு சொரூபம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. இந்த மௌன குரு, மௌனத்தின் அதிபதி, மௌனமான ஒரு மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ்க்கு அதிபதி அப்படின்ட்டு நம்மளோட சிவனை மையமாக வச்சு இந்த ஃபிலாசபி தொடங்கியிருக்கு அப்படின்றதுக்கு நிறையா சான்றுகள், எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அப்படி சிவனை பற்றி பேசும்போது இந்த நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அழகான சிவன் பாட்டு, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சிவன் பாட்டு இளையராஜாவின் இன்னிசையில் இதோ கேட்டு மகிழுங்கள். भद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्य साक्षात्करा भीमाय च नमो हत्रे वधाय च धूरे वधाय च नमो हन्त्रे सहनीयसे च नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यो नमस्काराय नमः शम्भवे च मयो भवे च नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवधराय च अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत् कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा व्योमकेश महासेन जनगा पंचवक्त्र परशुहस्त नमः ओम शिवोऽहम् ओम शिवोऽहम् रुद्ररूपं भजेऽहम् ओम शिवोऽहम् ओम
त्रिनेत्रशूलत्रिशूलगात्रम् सत्यप्रभाव दिव्यप्रकाशमन्त्रस्वरूपमात्रम् निष्प्रपञ्चादि निष्कलङ्कोऽहं निजपूर्णबोधहम् प्रत्यगात्माहं नित्यब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहं हं हं सच्चित्प्रमाणमो मूलप्रमेयमो अयं ब्रह्मास्मि ओमहं ब्रह्मास्मि अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत्कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा त्रिपुरनाशनर्तना व्योमकेश महासेन जनक पंचवक्त्र परशुहस्त नमः ओम शिवोऽहम् ओम शिवोऽहम् रुद्ररूपं भजेऽहम् भजेऽहम् ओम शिवोऽहम् ओम शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम् भजेऽहम् ரொம்ப அழகான பாட்டு ஓம் சிவோகம் அப்படின்னு அந்த பீட்ஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம எவ்வளவு நீங்கள் ஒன்று கவனிச்சு பார்த்துருக்கீங்கன்னா இந்த பாட்டு கேட்கும்போது நம்ம எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் சரி டயர்டாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு பற்றுதலே இல்லாமல் சில டைம்ஸ் இருக்கும்ல நம்ம டேயில் அது ஏதாவது பண்ணணுமா எனக்கு இது பண்ணுறதுக்கே ஒரு இதுவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தால் கூட ஏன் டிப்ரெஸ்டாக இருந்தாலே கூட இந்த பாட்டு போட்டு கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் வரும், ஒரு வாழ்க்கையில் வந்து திருப்பி ஒரு ஊன்றுதல் வரும், நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் தரக்கூடிய ஒரு அழகான ஒரு இசை. அதுக்கேற்ற மாதிரி அந்த பீட்ஸு அந்த வரிகளாகட்டும் அந்த பாடல் பாடியவராகட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அப்படி இந்த சிவன் தான் இந்த மௌனத்தின் அதிபதி, மௌன குரு அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ சித்தர்களோட ட்ரெடிஷன்லையும் இந்த மௌனம் இருக்குது அப்படின்னா அப்போ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போ 4 நிலைப்பாடுகள் பற்றி பேசணும் இல்லையா போன வாரம். அப்போ சித்தர்களே இந்த மௌனத்தை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபேக்ட் அவங்க எவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7 படிநிலைகள் இருக்குன்றாங்க. நம்ம 4 பற்றி பேசினோம். 7 ஸ்டெப்ஸ் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிசப்தம். நிசப்தம்னா நீ அப்படின்னா தமிழ் அந்த நீ அப்படின்னு வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் வரும்போது ஆப்சன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம பொதுவாக. ஸோ நிசப்தம், சப்தம்னா நமக்கு தெரியும் நாய்ஸ், ஸ்பீச். இப்போ நிசப்தம்னா என்ன, மௌனம்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சிம்பிளி நம்ம வந்து வாயை கீப்பிங் த மவுத் ஷட், இங்கிலீஷில் சொல்லணும்னா நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறது தான் நிசப்தம் இல்லையா. அப்புறம் 2வது ஸ்டேஜ் வந்து நிஸ்ஸலனம். நீனா அகெயின் இந்த ப்ரீஃபிக்ஸ் ஆப்சன்ஸ். சலனம்னா நம்ம மைண்டில் நிறைய ஓடிட்டே இருக்கும் அந்த சேட்டரிங் ஆஃப் த பிட்வீன் த 2 இயர்ஸ். அதெல்லாம் இல்லாமல் கம்மியாயிட்டே வருது. ஷட்டிங் த மவுத் மட்டும் இல்லாமல் சீசேஷன் ஆஃப் மென்டல் டெம்டேஷன்ஸ். ஒரு திடீர்னு ஒரு ஜாங்கிரி வாசனை வருது, திடீர்னு ஒரு முறுக்கு வாசனை வருது அப்படின்ட்டு அப்படி எழுந்து போகாமல் அந்த சலனப்படாமல் இருக்கிறது. சலனம் என்ன அழகான ஒரு தமிழ் வார்த்தை பாருங்கள். சலனம்ன்ற வார்த்தையெல்லாம் கேட்டே ரொம்ப பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது நியூசிலாண்டில் நமக்கு. நிஸ்ஸலனம். அதுக்கப்புறம் வந்து நிற்காலம். காலம், அந்த ஒரு காலம் நேரம் எங்கே இருக்கோமோ அந்த இப்போ இன்னும் 5 நிமிஷத்தில் நான் போகணுங்க அப்படின்னு அலாரம் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணாமல் அப்படியும் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அந்த ஒரு டைம் ப்ரெஷர் இல்லாமல் நமக்குன்ட்டு ஒதுக்குற அந்த காலம். அப்புறம் வந்து நிராமயம். நிராமயம் அப்படின்னா என்ன, ஆப்சன்ஸ் ஆஃப் மாயம்.
எதுவும் ஒரு இன்க்ளினேஷன் பற்றுதல், அகெயின் ஒரு ஐயோ இது நம்ம பண்ணணும்னு நினச்சோமே, இப்படி பண்ண முடியாமல் இப்படி உட்காந்துருக்கோமே, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நிசப்தமாகவும் நிசலனமாகவும் நிற்காலமாகவும் நிராமயமாகவும் நம்மளால் இருக்க முடியுது. அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த கட்டத்தில் நிர்மலம், மலம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தை ரொம்ப அழகான, ஆக்சுவலாக ரொம்ப அழகான வார்த்தை மலம்ன்ற வார்த்தை. அதுக்கு பொதுவாகவே வந்து ஈவில்ஸ் இல்லாமல் இருக்கிறது. மலம்னா ஈவில்ன்ற ஒரு மீனிங் இருக்குது. அந்த ஒரு 3 குணங்கள் இருக்கு இல்லையா நமக்கு. ஈவிலான குணம் அப்படின்னா என்ன? அரகன்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று, அப்புறம் வந்து காமம், அப்புறம் வந்து கர்மம். நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் வந்து நம்மளோட கர்மா பேஸ்டு தான். அதுவே ஒரு மலம் அப்படின்னு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க சித்தர்களால். ஸோ நிர்மலம், அப்புறம் நிஷ்கம்யம். நிஷ்கம்யம் அப்படின்னா இந்த வேர்ல்டுலி ப்ளஷரில் நம்மளை டெலிபரேட்டாக ஆழ்த்திக்கிறோம் இல்லையா. எனக்கு இது பிடிச்சிருக்குங்க, காஃபி குடிக்கலாம், காஃபி எனக்கு பிடிக்குங்க அப்படின்ட்டு நம்மளா ஒரு காஃபி நமக்கு தேவைப்படாத போதும் சாப்பிட்றது, இல்லை நம்ம ஒரு அந்த பக்கம் போனால் ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றோம், இல்லை ஒரு படம் பார்க்குறோம். அந்த மாதிரி நம்மளோட டிசையர்ஸை வந்து வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸில் நம்மளை டெலிபரேட்டாக இன்டல்ஜ் பண்ணாமல் அதுலேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வர்றது நிஷ்கம்யம். அப்புறம் கடைசியாக இதெல்லாம் பண்ணாலே இந்த 6 படிநிலைகளை தாண்டும் போதே நமக்கு ஒரு ஆத்ம அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நிலைமைக்கு போகும்போது அதுக்கு பேர் நிர்குணம். குணமே இல்லாத ஒரு தன்மை. நம்மள அறியாமல் அப்படியே உட்காந்து காலம் போகிறது தெரியாது, நம்மளோட ஆசைகள் இல்லை, பற்று இல்லை, நம்மளை வந்து டெலிபரேட்டாக வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸில் இன்டல்ஜும் பண்ணலை. நமக்கு இப்போ அதனால குணமே கிடையாது. நம்ம வந்து வி பிகம் ஒன் வித் சிவா. சிவானாலே நிர்குணம் இல்லையா, நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சிவரை. அந்த மாதிரி நிர்குணம் அப்படின்னு வரும்போது இந்த 7 படிநிலைகளை தாண்டிட்டாலே வி பிகம் ஒன் வித் த காஸ்மோஸ் ஆர் சிவனோட நம்மளும் ஒரு ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவும் இணையக்கூடிய நிலையை நம்ம அடைஞ்சிடுறோம் அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப ஆயிலாக இதை ரெக்கமெண்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மௌனம் அப்படின்ட்டு இந்த மௌன மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ், மௌன விரதம், மௌனமாக இருக்கிறது எப்படி அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ சிவன் தான் இந்த ட்ரெடிஷன் அங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னோம். அதில் சித்தர்கள்லாம் இதை நமக்கு கொண்டு வந்து சேர்த்த குருமார்கள். அப்போ அந்த சித்தர்கள் 18 சித்தர்கள், எப்போவுமே 18 சித்தர்கள் வந்து ரொம்ப பேர் பெற்றவங்க, பெருமை பெற்றவங்க. அந்த சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா அகத்தியர், அகத்திய பெருமான், அகத்தீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தியர். அகத்தியர் தான் தமிழ் மொழியை கண்டுபிடிச்சவர். முருகன் கிட்டேருந்து தமிழை வாங்கி தமிழ் மக்களுக்கு கொடுத்த குருவே யார்? அகத்தியர் தான். ஸோ அந்த அகத்தியர் மௌனத்தை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா நிலைமையிலையும் நான் நிறையா தவம் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், யோகா பண்ணியிருக்கேன், அஷ்டாங்க யோகா பண்ணியிருக்கேன், ஆனால் எல்லாத்துலேயுமே எனக்கு கேள்வி கேட்டு நான் என் குருக்களிடம் கற்றுக்கொண்டதை விட மௌனமாக இருந்து குருவிடமிருந்து கற்றுக்கொண்டது அதிகம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அகத்தியரை பற்றி பேசும்போது அழகான ஒரு அகத்தியர் பாடல், அகத்தியர் பதிகம் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை மீண்டும் தொடர்வோம் வாருங்கள். இதோ அந்த பாடல். நற்றரவணிந்தனல் உமை ஒரு பாகா போற்றி, கற்றணையாதுள உற்றவை உன்னருளே. நற்றவ முனியோன் அகத்தியன் துதிபாட, கொற்றவ நின்னடி காப்பு, கொற்றவ நின்னடி காப்பு. பொதிகை மலை மேலுறையும் மேலான சித்தன்னவன், பொதிகை மலை மேலுறையும் மேலான சித்தன்னவன், கதி உந்தன் கடலடியே என்றவனை சரணடைந்தோர், கதி உந்தன் கடலடியே என்றவனை சரணடைந்தோர்.
பதம் அளிப்பான். எம் மதி நிறைந்த மாமுனிவன் வித்தகனாம் அகத்தியனே. எம் மதி நிறைந்த மாமுனிவன் வித்தகனாம் அகத்தியனே. ஏழு கடலை கமண்டலத்துள் அடைத்திட்ட பெருமகனாம் வழுவினைகள் அருந்திடவே அவன் அருளை வணங்கிடுவோம். ஏழு கடலை கமண்டலத்துள் அடைத்திட்ட பெருமகனா வழுவினைகள் அருந்திடவே அவன் அருளை வேண்டிடுவோம். ஏழு பிறப்பும் அவன் நினைவு நீங்காமல் நிலைத்திடவே. ஏழு பிறப்பும் அவன் நினைவு நீங்காமல் நிலைத்திடவே. சுழுமுனையில் அவனடியை நிலை பெற செய்திடுவோம். சுழுமுனையில் அவனடியை நிலை பெற செய்திடுவோம். முத்தமிழை முருகனிடம் கற்றுப்பின் புவிதனிலே வித்திட்டு தமிழ் வளர்த்த சீரான குருமுனியே. முத்தமிழை முருகனிடம் கற்றுப்பின் புவிதனிலே வித்திட்டு தமிழ் வளர்த்த சீரான குருமுனியே. எத்திக்கும் ஈடில்லா உமையீசன் திருமகனே. எத்திக்கும் ஈடில்லா உமையீசன் திருமகனே. தித்திக்கும் உன்னாமம் என்னாவில் நிலை பெறத்தா. தித்திக்கும் உன்னாமம் என்னாவில் நிலை பெறத்தா. மூலத்தை மூழ்கி நிற்கும் முழு ஞானமே பொருளே. ஞாலத்தை கிடந்துழலும் மாயப் பிறப்பினில் யான். மூலத்தை மூழ்கி நிற்கும் முழு ஞானமே பொருளே. ஞாலத்தை கிடந்துழலும் மாயப் பிறப்பினில் யான். சீலத்தை ஒழுகி நின்று நின்னடியை பற்றிடவே. சீலத்தை ஒழுகி நின்று நின்னடி பற்றிடவே. காலத்தை கனிந்து நின்று காத்திடுவாய் கற்பகமே. காலத்தை கனிந்து நின்று காத்திடுவாய் கற்பகமே. சத்தியமே அகத்தியம் அகத்தியமே சத்தியம். சத்தியமே அகத்தியம் அகத்தியமே நித்தியம்.
சிவன் திருநடனம் காண்பவனே, பாதிமதி சூடியவன் பார்க்காக்க பணித்தவனே, சோதி உரு ஆன சிவன் திருநடனம் காண்பவனே, ஆதிசிவ சங்கரியின் அருள் நிறை பூரணனே, ஆதிசிவ சங்கரியின் அருள் நிறை பூரணனே, வேதியனே வினை தீர்த்து ஆண்டிடுவாய் எமைவு வந்து, வேதியனே வினை தீர்த்து ஆண்டிடுவாய் எமைவு வந்து, ஆண்டிடுவாய் எமைவு வந்து. பொன்னார் மேனியன் தன் உளம் அமர்ந்த பெருமகனே, நன்னார் தமை கனிந்து கரையேற்றும் கனிவுளனே, பொன்னார் மேனியன் தன் உளம் அமர்ந்த பெருமகனே, நன்னார் தமை கனிந்து கரையேற்றும் கனிவுளனே, எண்ணாத்தமையும் அருட்கூர்ந்து காப்பவனே குருமுனியே, எண்ணார்த்தமையும் அருட்கூர்ந்து காப்பவனே குருமுனியே, கண்ணாரமுதே குடமுனியே, குருமுனியே அகத்தியனே, கண்ணாரமுதே குடமுனியே, குருமுனியே அகத்தியனே. பகுத்தறிய வாய்ப்பில்லா அரிதான பெரும் பொருளே, வகுத்த விதி வினைகளையும் மாற்றவல்ல வழி பலவும், பகுத்தறிய வாய்ப்பில்லா அரிதான பெரும் பொருளே, வகுத்த விதி வினைகளையும் மாற்றவல்ல வழி பலவும், தொகுத்து நல் மொழி வழியாய் மாந்தர்த்தம் துயர் துடைக்க, தொகுத்து நல் மொழி வழியாய் மாந்தர்த்தம் துயர் துடைக்க, புகுத்தி நின்ற பேரருளோய் நின் பெருமை யாரறிவார், புகுத்தி நின்ற பேரருளோய் நின் பெருமை யாரறிவார். உற்றம் என்றும் சுற்றம் என்றும் பெற்றதனில் பெருமை கொண்டு, கற்ற கர்வம் எல்லாம் மயக்கும் இது நாளில், குற்றம் என்றும் சுற்றம் என்றும் பெற்றதனில் பெருமை கொண்டு, கற்ற
கற்ற கர்வம் எல்லாம் மெய்மயக்கும் இது நாளில் உற்ற துணை நீ என்று அறிய வைத்தாய் என் நினைவில். உற்ற துணை நீ என்று அறிய வைத்தாய் என் நினைவில். பற்றற்ற நிலை அளிப்பாய் பரம்பொருளே அகத்தியனே. பற்றற்ற நிலை அளிப்பாய் பரம்பொருளே அகத்தியனே. ஆறறிவு பெற்றதனால் ஆன பயன் ஒன்றுமில்லை. ஆறறிவு பெற்றதனால் ஆன பயன் ஒன்றுமில்லை. ஓரறிவு குறைந்த குணங்கள் தாம் மாற்றமுண்டோ. ஆறறிவு பெற்றதனால் ஆன பயன் ஒன்றுமில்லை. வேறறிவு பெற்றிடத்தான் புவியினுள் மார்க்கமில்லை. வேறறிவு பெற்றிடத்தான் புவியினுள் மார்க்கமில்லை. பேரறிவு நீ அழியேல் வேறெவர்தாம் எமக்குளரோ. பேரறிவு நீ அழியேல் வேறெவர்தாம் எமக்குளரோ. வேறெவர்தாம் எமக்குளரோ. வேறெவர்தாம் எமக்குளரோ. வேறெவர்தாம் எமக்குளரோ. வேறெவர்தாம் எமக்குளரோ. மதியில்லா பித்தனை போல் மதி இருந்தும் வாழும் கால். கதியில்லா புயல் கொள் களம் போல நான் தவிக்க. மதியில்லா பித்தனை போல் மதி இருந்தும் வாழும் கால். கதியில்லா புயல் கொள் களம் போல நான் தவிக்க. விதியில்லா உன் கருணை விதியினால் கிட்டிடப்பின். விதியில்லா உன் கருணை விதியினால் கிட்டிடப்பின். மதியேது விதியேது கதி உந்தன் பொற்பதமே. மதியேது விதியேது கதி உந்தன் பொற்பதமே. கதி உந்தன் பொற்பதமே. பதிகம் இதை பாங்குடனே நாள்தோறும் மனத்திருத்தி துதிப்பதனால் நற்பயனே. சிந்தையினில் சிவம் இருக்கும். கதிர் முதலாய் நவகோள்கள் தானிருந்தும் என் செய்யும். விதியினிதான் நமக்கேது குருமுனினம் காப்பாமே. விதியினிதான் நமக்கேது குருமுனினோ காப்பாமே. விதியினிதான் நமக்கேது குருமுனினம் காப்பாமே. ரொம்ப அழகான அகத்தியர் பதிகம் அப்படின்ற ஒரு பாடல் கேட்டோம். 10-15 நிமிஷம் ரொம்ப அந்த நீங்கள் திருப்பி கேட்டுகிட்டே இருக்கலாம். இந்த சித்தர் பாடல்களில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும்போதும் ஒவ்வொரு புது அர்த்தம் உங்களுக்கே தோன்றும். அதுதான் இதோட சிறப்பு. எந்த சித்தர் பாடல்களாக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும், அகத்தியராக இருக்கட்டும், கலாங்கிநாதராக இருக்கட்டும், இல்லை சிவவாக்கியராக இருக்கட்டும், எந்த சித்தர்கள் பாடல் கேட்கும்போதே அவங்க எழுதியிருக்கிற வார்த்தைகளுக்கு ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும்போதும் ஒரு புது அனுபவமும் புது அர்த்தங்களும் அதில் ஏற்படும். ஒரு பலா சொலையை அப்படி எடுத்து தேனில் அப்படியே இது தொட்டு அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் சித்தர் பாடல்கள்.
மௌனத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அகத்தியர் தான் அந்த சித்தர் பெருமக்களில் முதன்மையானவர் அப்படின்னு சொன்னோம். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு வாட்டி போகரை பற்றியும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம பக்தி மார்க்கம் நிகழ்ச்சியில். போகர் வந்து மௌன யோகம், மௌன விரதத்தை வந்து ரொம்ப பெருமையாக போகர் நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு. அதில் ஒரு தலைச்சிறந்த நூல் ஒன்று இருக்குது, போகர் 7000, போகர் 7000 அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. 7000 பாடல்கள் கொண்ட நூல். பலவிதமான அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அவர் என்னென்ன பண்ணார், எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அப்படிலாம் நிறைய எழுதியிருக்காங்க. அதில் போகர் வந்து மௌனத்தை பற்றி நிறையா குறிப்பிடுறாரு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, மௌனம் வந்து இருக்கிறது ப்ராக்டிஸ், எவ்ரிடே ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த மௌனத்தை வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணுற சில விஷயங்கள், ப்ராசஸஸ் ஆர் தேர். இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம், ஹாக்கி விளையாட போகிறோம், இல்லை கிரிக்கெட் விளையாட போகிறோன்னா என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம போய் வார்ம் அப் பண்ணுறோம், ஸ்ட்ரெச் பண்ணுறோம், நம்மளோட ஸ்டீம் ஃபிசியோதெரபிஸ்ட் கொடுக்குற எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணிட்டு போகும்போது நமக்கு இன்ஜுரிஸ் ஆகிறது கம்மியாக இருக்கிற மாதிரி மௌனம் அப்படின்ற ஒரு மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸோ இல்லை ஒரு யோகா பண்ணுறதுக்கு முன்னாடியோ சில விஷயங்கள் நம்ம பண்ணால் நமக்கு நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் கம்மியாகவும் வரக்கூடியதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மௌன யோகம், ஒரு மௌன விரதத்தில் உட்காரப்போகிறப்ப காத்தால எழுந்து 6 மணிக்கு உட்காரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு போகர் சொல்கிறார். இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம்னா சிம்பிளி ப்ரீதிங் எக்ஸசைஸ், பிரெத் கண்ட்ரோல் எக்ஸசைஸ்ன்றதோட பிரெத் கண்ட்ரோல் இஸ் பிராணாயாமா. அந்த பிராணாயாமா ஒரு 2-3 வாட்டி பண்ணி நம்மளோட நாடிகளை சித்தி பண்ணிக்கணும். நாடி சித்தி பண்ணிவிட்டு நம்ம உட்காரும்போது நமக்கு பேரியர்ஸ் நிறையா ஏற்படாது. நம்மளால் உட்காந்து நம்மளோட ஒரு மௌனமாக நம்மளால் இருக்க முடியும் அப்படின்ட்டு போகர் பெருமான் சொல்கிறாரு. அந்த மாதிரி இப்படி உட்காரும்போது நம்ம சொன்ன மாதிரி நம்மளையே உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி டு லிசன் டு ஹூ ஐ ஆம், வாட் இஸ் மை ஸ்டோரி, வாட் இஸ் மை நெரேட்டிவ், why I am doing what I am doing. இந்த மாதிரி பெரிய ஃபிலாசபிக்கல் கொஷின், who am I அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் நமக்கு பதில்கள் தானாக தோன்றும் அப்படின்ட்டு போகரும் அவரை சொல்கிறார். இந்த மாதிரி பண்ணி மௌனமாக இருந்தபோது தான் அவர் தன் குருவை வந்து அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்ட்டு சொல்கிறாங்க போகர் 7000 நூலில். ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு மௌனமாக உட்காரும்போது அந்த குரு எவ்வளோ முக்கியம். நம்மளோட ட்ரெடிஷனில் ஒரு ரோல் ஆஃப் குருன்றது பெரிய ரோல். இப்போ கடவுளோட நிறைய பேர் குருவை தான் முதல்ல வர்ஷிப் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஆறு ஓடுது, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர பொல்லாத ஆறு, காட்டாறு பயங்கரமாக அடிச்சுட்டு போகுது, அதில் நம்மளால் நீந்திலாம் கடக்கவே முடியாது. அப்படின்னும் போது நம்ம ஒரு பாலம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஒரு பிரிட்ஜ் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஜாலியாக என்ன பண்ணுவோம், பிரிட்ஜில் நடந்து போவோம். இப்போல்லாம் என்ன பண்ணுவோம், பிரிட்ஜில் போயிட்டு நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் அழகாக செல்ஃபி அட் வைக்காத்தோ ரிவர் அப்படின்னு நம்ம அழகாக செல்ஃபி எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பாலமாக இந்த பக்கத்துலேருந்து ஒரு சம்சார பந்தத்துலேருந்து, சம்சார பந்தம் அந்த கர்ம நிலையிலேருந்து நம்மளை அந்த பக்கம் மோட்சத்துக்கு எடுத்து அந்த சம்சார ஆறுலேருந்து இந்த பக்கம் அக்கறையை கடக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பாலமாக, ஒரு பிரிட்ஜாக இருக்கிறவங்க தான் நம்மளோட குரு, ரிஷி, முனிவர்கள், சித்தர்கள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாலமாக இருக்கிறவங்கள வந்து நம்ம எப்பவுமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல ஒரு பிராணாயாமம், 3 பிராணாயாமங்கள் பண்ணிவிட்டு உட்கார்ந்துட்டு நமக்கு பிடிச்ச ஒரு குருவை மனசில் நினச்சி அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கி, போகர் ஐயா, அகத்தியர் ஐயா, இல்லை எனக்கு சிவன் தான்ப்பா பிடிக்கும், சிவனே, ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணாயா, ராமானுஜா அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி அப்படி உட்காரும்போது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மௌன யோகம் நமக்கு சித்தி தரும், காரிய வெற்றி தரும் இல்லையா. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா we are expecting some outcomes இல்லையா. எப்போவுமே அதானே நம்ம இது பண்ணும்போது அது வருமா, அந்த பலன் எதிர்பார்க்கும் இல்லை. அப்போ அந்த மௌனம் யோகத்திலோட பலன், முக்கியமான பலன் என்னென்னா, அந்த மௌன யோகத்தை பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் இருக்கிறது தான் பெரிய ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. ஃபஸ்ட்டு பலனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்மளோட தனியாக நம்மளால் உட்கார முடியும், உட்காரத்துக்கான வாய்ப்புகள், சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து கிளியராக இருக்குது அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு அவுட்கம். இந்த மாதிரி நம்மளோட நாடிகளை கண்ட்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பிராணாயாமம் பண்ணி நம்மளோட பாடியை உணர்ந்து, நம்மளோட குரு யாரை நமக்கு பிடிக்குமோ, ஆச்சாரியன் யாரோ அவங்க பேரை ஒரு வாட்டி 2 வாட்டி மனசில் சொல்லிவிட்டு உட்காரும்போது நமக்கு வரக்கூட தடைகள் வந்து வராது அப்படின்ட்டு ரொம்ப அழகாக போகர் சொல்கிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது
ஒரு அழகான ஒரு போகர் சித்தரோட ஒரு பாட்டை நம்ம கேட்டுட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணுவோம். இதோ உங்களுக்காக அழகான போகர் பாடிய பாடல். ஓம் வைகாசி பரணியில் உதித்தாய் போற்றி, அஷ்டமா சித்திகள் பெற்றாய் போற்றி. ஓம் வைகாசி பரணியில் உதித்தாய் போற்றி, அஷ்டமா சித்திகள் பெற்றாய் போற்றி. கிரகங்கள் பற்றி பல அறிந்தாய் போற்றி, அவற்றால் பல செயல் புரிந்தாய் போற்றி. கிரகங்கள் பற்றி பல அறிந்தாய் போற்றி, அவற்றால் பல செயல் புரிந்தாய் போற்றி. வான்வெளியில் பரந்த குருவே போற்றி, பழனி தண்டாயுதபாணி சிலை வடித்தாய் போற்றி. வான்வெளியில் பரந்த குருவே போற்றி, பழனி தண்டாயுதபாணி சிலை வடித்தாய் போற்றி. வையகம் வழிபட வைத்தாய் போற்றி, பழனிக்குப் பெருமை சேர்த்தாய் போற்றி. வையகம் வழிபட வைத்தாய் போற்றி, பழனிக்குப் பெருமை சேர்த்தாய் போற்றி. ஓம் போகர் பெருமானே போற்றி போற்றி. ஓம் போகர் பெருமானே போற்றி போற்றி. ரொம்ப அழகான போகர் எழுதிய பாடல் வரிகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. சொன்ன மாதிரி அந்த இசை, அந்த பண், அந்த ஒரு எழுத்துக்களை கேட்டுகிட்டே இருக்கலாம். கேட்க கேட்க நமக்கு பலவிதமான அனுபவங்கள், அர்த்தங்கள் ஏற்படும். உங்களுக்கு வாழ்க்கைக்கு உண்டான பலவிதமான கேள்விகளுக்கு இந்த பாடல்களில் வரியிலேயே உங்களுக்கு பதிலும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அது. அப்படி மௌன யோகம் பற்றி பேசும்போது, நீ நிறைய ஸ்டெப்ஸ் தான்ப்பா சொல்லிகிட்டே இருக்க, இப்படி உட்காரணும் அப்படி உட்காரணும்னு சொல்கிறே தவிர இதனால் எங்களுக்கு என்னப்பா பெனிஃபிட்? எப்பவுமே நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணனாலே எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன், எவ்வளோ 9%, 12%, 13% நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ என்ன ரியல் எஸ்டேட் இப்போ போட்டோன்னா 2 இயர்ஸில் எனக்கு ஈக்விட்டி 40% ஆகிடுமா? அப்படிலாம் நம்ம கேட்குற மாதிரி அஃப்கோர்ஸ் இதுக்கும் நம்ம கேட்போம் இல்லையா? நம்ம அப்படி தான் டியூன் ஆகிருக்கோம் நம்ம. ஸோ இந்த மௌன யோகத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன? இங்கே பாருங்கள், பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன, நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். இதெல்லாம் நான் சொல்லலை, இது சயின்டிஃபிக் எவிடன்ஸே இப்போது ரிசர்ச் ப்ராப்பராக சயின்ஸ் பண்ணி ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 குரூப் வச்சு எடுத்து, ஒரு குரூப்புக்கு சைலண்ட் மெடிடேஷனும், இன்னொரு குரூப் அப்படி நார்மலாக உட்கார சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மெடிடேஷன் பண்ண குரூப்போட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன் நம்மளோட உடம்புல சுரக்கும். அதை நம்ம இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னாக்கா உடம்புல கார்டிசால் சுரக்கும். அந்த கார்டிசால் சுரக்கிறது எதுக்கு, நம்மளை அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் அந்த கார்டிசால் செய்யும். ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும், மசில்ஸை. இப்போது ஒரு திடீர்னு நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு சிங்கம் பின்னாடி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், மௌனம் பற்றி பேச மாட்டேன் இல்லையா, டகடகடன்னு எழுந்து ஓடுவேன். அப்போ அந்த கார்டிசால் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் அதே கார்டிசால் ரொம்ப நாளாக சுரந்துட்டே இருந்ததுன்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். அது இன்ஃப்ளமேஷன் க்ரியேட் பண்ணும், பெயின் க்ரியேட் பண்ணும், பல டிஸ்ஃபங்க்ஷன்ஸ், பல வியாதிகளுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டடியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, மௌன விரதம் மெடிடேஷனில் உட்காரும்போது நமக்கு கார்டிசால் லெவல்ஸ் குறையுது. இது எஸ்பெஷலி க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ். இப்போ ரொம்ப க்ரானிக் பெயினில் இருக்காங்க, முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்றவங்களுக்கு, ஹெட்டேக் இருக்குன்றவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சயின்டிஃபிக்காக ஒரு ஸ்டடி பண்ணி
சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபோக்கஸ் நிறையா இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி ஒரு எம்ஆர்ஐ பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த குரூப் எடுத்து அவங்கள மெடிடேஷன் பண்ண சொல்லி, சைலண்ட் மெடிடேஷன் எஸ்பெஷலி பண்ண சொல்லி, அவங்களோட ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ மூலியமாக அவங்களோட பிரெயின் ஏரியாஸை வந்து மேப் பண்ணி எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக நம்ம பிரெயினில் இருக்குமோ அந்த இடத்துலலாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் நிறையா ஆகுது. ஸோ இட் வில் இம்ப்ரூவ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு ஸ்டடியில் வந்து ஈவன் கொஞ்சம் ப்ரிலிமினரி எவிடன்ஸ் மாதிரி சொல்கிறாங்க, லோ கிரேட் இன்ஃப்ளமேஷனே குறையுது. எஸ்பெஷலி எந்த இதுலனா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, கேன்சர் இருக்கிறவங்களுக்கு, இவங்களெல்லாம் வச்சு ஸ்டடி பண்ணி பொதுவாக பேசிக்காக அவங்க உடம்புல ஆகக்கூடிய க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், அந்த இன்ஃப்ளமேஷனே கம்மியாகுது கொஞ்சம் அப்படின்ற மாதிரி ப்ரிலிமினரி எவிடன்ஸ்லாம் சொல்லுது. ஸோ மொத்தத்தில் சயின்ஸே என்ன சொல்லுது, நமக்கு அமைதியாக நம்ம மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்லுது. இப்போ ஃபிலாசபிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிலாசபிக்கலாக அதே கொஷின் நம்ம கேட்டு பார்ப்போம். என்னங்க பெனிஃபிட் அப்படின்னாக்கா, நம்ம நிறைய இப்போ கோயில் போகிறோம், இப்போ நம்ம ஒரு சாமியை கும்பிட்றதுக்கு கோயில் போகிறோம் இல்லையா, அங்கே போய் என்ன பண்ணுறோம், ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம். இப்போது அது அங்கே என்ன தேடுதல், நமக்கு கடவுள் மேலே தேடுதல். இப்போ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நமக்குள்ளே தான் சாமி இருக்குது, நீ எதுக்கு இப்போ வெளில போய் ஓடி ஓடி தேடிட்டு இருக்க. ரொம்ப அருமையான ஒரு சிவவாக்கியரோட பாடல் ஒன்று வரும், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடுகின்ற மாந்தர்கால் கோடி 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 எண்ணிறந்த கோடி. அதாவது கடவுள் எங்கன்ட்டு பல இடங்களில் தேடி ஓடுறாங்க, இந்த கோவில் அந்த கோவில், பரிகாரம் எங்கே பண்ணலாமா, பரிகாரம் அங்கே பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய இடத்துக்கு ஓடி ஓடி தேடுறாங்களாம் கடவுள் எங்கன்ட்டு. கடைசியில் பார்த்தா அவர் எங்கே இருக்கார், உட்கலந்த சோதியை. உட்கலந்தனா நமக்குள்ளே இருக்கிற சோதியை, எனக்குள்ளேயே தான் கடவுள் இருக்கார், நமக்குள்ளே தான் இருக்காங்க, அவங்கள நம்ம ரியலைஸ் பண்ணாமல் இந்த சாமி எங்கடா இருக்குன்ட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ரொம்ப அருமையான அந்த ஒரு சிவவாக்கியர் எழுதியிருக்காரு. அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடருவோம். உங்களுக்காக ஏதோ சிவவாக்கியரோட ஓடி ஓடி என்ற பாடல். ஓம் நம சிவாய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டடின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. ஆனதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, போனதேது புருவதேது போரிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 வென்ற நாமமே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள், அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே, அஞ்ச
அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் விடக்கை சங்கு சக்கரம் பலக்கை சூழமான்மழு எடுத்த பாத நீழ்முடி எண் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. ரொம்ப அருமையான பாடல். சிவவாக்கியர் அவர் வந்து சீவன் அப்படின்றத பற்றி எழுதினதுனால அவர் வாக்கியங்கள் எல்லாமே வந்து மெய் அப்படின்றதுனால அவர் பேரே சிவவாக்கியர் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ரொம்ப அருமையான பாடல்கள், ரொம்ப ரொம்ப ஆனஸ்ட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எழுதியிருப்பார். அவரோட பாட்டெலாம் நறுக்குன்னு இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கும்போது யூடியூப்பில் நிறைய பாடல்கள் இப்போது வந்துட்டுருக்கு, நீங்கள் கேட்கலாம். இல்லை சிவவாக்கியர் பாடல்கள்னு நீங்கள் போட்டிங்கன்னா தமிழ் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸே கிடைக்கும். அந்த தமிழ் எழுத்துக்களை படிக்க படிக்க அந்த தமிழ் மேலே நமக்கு அந்த சித்தர்கள் மௌனம் அதெல்லாம் தாண்டி அந்த நம்ம மொழி மேலே ஒரு பற்று உண்டாகும் பாருங்கள். அது வந்து அந்த சித்தர்கள் பாடல்களில் படிக்கும்போது தாங்க வரும். வேறு எதுக்குமே அந்த ஒரு சக்தி கிடையாது. ஒரு தேவாரம், ஒரு திருவாசகம், ஒரு திருப்பாவை அப்படின்னு படிக்கும்போது நமக்கு அந்த பக்தி ஒரு சமயம் வளரும். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம மொழி என்ன அருமையான வார்த்தைகள், என்ன அருமையான அர்த்தங்கள், ஆழமான அர்த்தங்கள் அப்படின்னும் போது நம்ம மொழி மேலே ஒரு பேஷன் வரும். அதனால் தமிழை அழகாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம மௌனம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இப்போது போகர் பற்றி பேசினோம், இப்போது அகத்தியரை பற்றி பேசினோம், சிவவாக்கியரோட பாடல் கேட்டோம், பெனிஃபிட்ஸ் என்னென்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்ஃப்ளமேஷன் குறையுது, பெயின் குறையுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் மாடர்ன் சயின்ஸே நமக்கு சொல்கிறது. போகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மௌன யோகத்தோட சில நன்மைகள் தான் சொல்கிறாரு. அதில் முதல் நன்மை என்ன சொல்கிறாருன்னா, வயசார தன்மையே குறைஞ்சிருமா, ஏஜிங் ப்ராசஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஏஜிங் ப்ராசஸ் ரிவர்ஸ் பண்ணுறதா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா, சாத்தியம் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வாழ்ந்தவங்க, சித்தர்கள்லாம் இம்மார்டல்ஸு. இப்போவும் போகர் வந்து பூலோகத்தில் இருக்கிறார், வருவார், பல ரூபங்கள் எடுப்பார்ன்றதான் நம்மளோட நம்பிக்கை இல்லையா? ஸோ அவங்க வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய மகான்கள் அப்போ இருக்காங்க, வாழ்ந்து காட்டுறாங்க. அந்த மௌனம் வந்து மௌன யோகம் பண்ணும்போது வாசியும் மௌனமும் இரண்டரை செய்ய நமது என்ன ஆகும், வயசே குறையுமா. வயசு குறையுது, நம்ம இம்மாற்றலாமும் இருக்கலாம், இந்த உலகத்தில் சிரஞ்சீவியாக வாழ முடியும். ஸோ அந்த சித்தர்கள், அந்த ரிஷிகள், அவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஏமே வந்து இம்மார்ட்டலாக இருக்கிறது ஒன் ஆஃப் த எய்ம்ஸ் இல்லையா? அப்போ இம்மார்ட்டாலிட்டின்றது எவ்வளோ பெரிய கோல் பாருங்கள். அப்போ அந்த கோல் அச்சீவ் பண்ண, இப்போ நான் ஒரு பிஹெச்டி பண்ணோன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம், சில சமயம் சில பேர்லாம் 6 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த பிஹெச்டி கிடைக்குது இல்லை? அப்போ அந்த இம்மார்ட்டாலிட்டி அப்படின்ற ஒரு கோல் இருந்ததுன்னா, அப்போ எவ்ரிடே நம்ம பண்ணக்கூடிய அந்த மௌன விரதம் இஃப் இட் ஆட்ஸ் டு தட்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய பாக்கியம் அது நம்ம. அப்போ வந்து அந்த டெய்லி பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் வந்து இட் பிகம்ஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, இதோட முதல் சிம்டம்ஸ் என்னப்பா, இம்மார்ட்டாலிட்டின்றோம், ஓகே, ஏஜிங் குறையுது அப்படின்றனா நிறைய திரையெல்லாம் மாறிடுமா. இப்போது நிறைய திரைனா நம்ம அந்த கிரே ஏர் ஆகுதுல, ஒயிட் ஏர் ஆகுது, அதெல்லாமே மாறி பாலரும் ஆவர் அப்படின்றாங்க. யூ வில் பிகம் யூ பிகம் யங்கர், ரிவர்சிங் த ஏஜிங் ப்ராசஸ். இம்மார்ட்டாலிட்டியும் நமக்கு கிடைக்குது. பயோமேக்னட்டிசம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம்ல, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒலி கதிர்கள் வந்து ஜாஸ்தியாகி ரொம்ப அழகாக நம்மளோட பயோமேக்னட்டிக் வேவ்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற அந்த வேவ்ஸ் வந்து ரொம்ப லூமினஸாகவும் அப்படியே ரொம்ப அழகாகவும் ஆகும். அந்த மாதிரி ஆக அதான் முதல் சிம்டம். அந்த மாதிரி ஆகும்போது, ஆறா ஜாஸ்தி ஆகும்போது இட் இஸ் அ சைன் தட் யூஆர் ஆன் த ரைட் ட்ராக் அப்படின்ட்டு அழகாக போகர் சொல்கிறாரு. ஸோ ரொம்ப அருமையான அந்த மௌன விரதத்தை எல்லாரும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் செய்யுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி போன வாரம் சொன்ன மாதிரி எப்படி இருக்குது அப்படின்றத நமக்கு மெசேஜாக அனுப்புங்க, ஃபேஸ்புக்கில் அனுப்புங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சி மௌனம் அப்படின்ற ஒரு தலைப்போட இந்த நிகழ்ச்சியோட மௌனத்தை முடிச்சுட்டு அடுத்த வாரத்துலேருந்து நம்ம சித்தர்கள் பற்றியும் நாயன்மார்கள் பற்றியும் பேச போகிறோம். ஸோ அதுவரை தினமும்
அதிகாலையிலோ மாலையிலோ நேரம் கிடைக்கும் வேளையிலோ ஒரு 5 நிமிஷம் அப்படி மௌனத்தில் அமர்ந்து அந்த மௌனத்தின் அழகை நாம் எல்லாம் ரசிப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கேசவா. இது பக்தி மார்க்கம் நிகழ்ச்சி. நன்றி. This podcast was produced by OAR FM Dunedin with support from New Zealand On the Air.